எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நடைபெற்ற சம்பவங்களில் இப்ப நான் என்ன கேட்கறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார். நான் இந்த கட்சியத்துல தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவம் நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசிக்கிறாங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சியார் சொன்னேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம், இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க. நான் 7:47 நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேண்டாம் வீடியோ ஃபுட்டேஜ் 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறேன். இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் சொல்லி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சோடனே டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கு பதில் சொல்லாம, யாருக்கு உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நான் கொண்டாடிக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்தின போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு செய்தியாளர்களை நேர்ல பார்த்து இந்த சம்பவம் குறித்த தன்னோட விளக்க கருத்துக்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா விபத்து நடந்த அந்த நேரத்துல நீங்க எப்படி அங்க கரெக்டா வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் அங்க பக்கத்துல தான் இருந்தேன், என் மக்களுக்கு ஒண்ணுனா நான் தான் ஓடியாருவேன், நான் இருக்கிற வரை என் மக்களுக்கு ஒண்ணுனா நான் ஓடியாருவேன், இது என்ன கேள்வி, இல்லனா நான் சென்னைக்கு வேணா போயிரவா, யாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி கவலைப்படாம சென்னைக்கு டிக்கெட் போட்டு போயிரவா அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விபத்து நடந்த அந்த நாள்ல சென்னை கிளம்பி போனதை குறிப்பிட்டு, விபத்து நடந்த அந்த நாள்ல யாருக்கும் சொல்லாம சென்னை கிளம்பினதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கு பதில் தெரிவிக்கும் விதமா விஜய் வெளியிட்ட வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மறுபடியும் கரூர் வந்திருந்தேன்னா அங்க இன்னும் கூட பிரச்சனைகள் வரலாம், அதனாலதான் நான் அங்க இருந்து போயிட்டேன் அப்படின்னு விஜய் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது.